நேற்று வரலையும் ராமனை தானே சொன்னீங்க. இன்னைக்கு புதுசா என்ன முருகன்? ஒவ்வொரு ஊருக்கு போனாலும் அந்தந்த ஊர்ல ஒருத்தர் சொல்றதா? மேல இருந்து உடம்பெல்லாம் குத்தி தொங்கிட்டு வருவாங்களே, அந்த காவடியே எடுக்க போறாரு பாருங்க அமித்ஷா. வேல் தயாரா இருக்கு, பார்த்துட்டு. அவங்களுக்கு உண்மையிலேயே முருகன் மீது பாசம் இருக்கும்னா ஒற்றை நாடு, ஒற்றை மதம் இருக்கிறது, ஒற்றை பொண்டாட்டியோட வாழ்ற பேசுங்க. தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம இடையே காங்கிரஸில் இருந்து திருச்சி வேலுசாமி சார் இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சாப்பிட்டு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வருகிற 22ஆம் தேதி முருகர் மாநாட்டை பாஜக நடத்த திட்டமிட்டு இருக்கிறாங்க. இங்கே மதுரை வந்த அமித்ஷாவும் இந்துக்கள் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறைகோலை விடுத்திருக்கிறார். நேற்று பத்திரிகையாளர்களை சந்தித்த நயினார் நாகேந்திரன், நாங்கள் விருதை இந்த மாநாட்டை நடத்த போறோம் அப்படின்னு. நீங்க எப்படி அது நீங்கள் நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. மீனாட்சி பட்டணத்தில் போய் முருகனுக்கு விழான்னா மீனாட்சி விட்டுருமா? கள்ளழகர் ஆத்துல இறங்குறாங்க, உலகமே திரும்பி பார்க்குற ஊர். அவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நடக்கும். கள்ளழகு மீனாட்சி இருக்கிற இடத்துல போய் முருகர் மாநாடு நடத்துறாங்க. அங்கே ராமராவது விட்டு வச்சாரு, டெபாசிட்டை கொடுத்தாரு. இங்கே டெபாசிட் இல்லாமல் பறி போகிற அளவுக்கு மீனாட்சியும் கள்ளழகரும் பார்த்துக்குவாங்க. இப்போ அதில் ஒரு மிக முக்கியமான இடம் சொல்கிறாங்க, இந்த திருப்பரங்குன்றம். ஏன்னா வரலாறு நீங்கள் ரொம்ப அறிந்தவர் என்பதனால உங்களோட உரிமையாக என்னால் கேட்க முடியும். திருப்பரங்குன்றம் அந்த மலை, அதில் இருக்கிற அந்த சிகந்தர் தர்கா, அதை 1000 ஆண்டுகளாக இருக்கு. அதை சிகந்தர் மலையா திமுக மாத்திடுச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அமித்ஷா வைக்கிறார். இது அவருக்கு என்னங்க தெரியும்? அவர் பிறக்கிறதுக்கு முன்னால் இருந்தே அதெல்லாம் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், எங்களுக்கு குலதெய்வமே முருகர் தான். அறுபடை வீடு இருக்குல்ல, அறுபடை வீடு இருந்தா கூட முருகனுக்கு திருமணமான இடம் திருப்பரங்குன்றம். அதுக்கு ஒன்று. அதனால தான் என்னுடைய ஒரே பையனுக்கு கல்யாணத்தை கூட திருப்பரங்குன்றத்தில் தான் போய் வச்சேன். எங்களுக்கு முருகனை பற்றி தெரியுமா? எங்கேயோ வடநாட்டில இருந்து முருகன் எதுவுமே தெரியாத ஒரு ஆளுக்கு வளருவாரோ அதெல்லாம் கேட்டுட்டு போறதா? முருகன் திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற, திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் திருத்தணி மலையில எதிரொலிக்கிற பாட்டெல்லாம் அந்த காலத்துல ஃபேமஸ் ஆனது. இவர்கள் இந்துக்கள் எல்லாம் ஒன்று சேரணுங்கிறதுக்கு முருகன் இங்க வந்தாரு. நேற்று வரலையும் ராமனை தானே சொன்னீங்க. இன்னைக்கு புதுசா என்ன முருகன்? ஒவ்வொரு ஊருக்கு போனாலும் அந்தந்த ஊர்ல ஒருத்தர் சொல்றதா? மக்கள் தெளிவாயிட்டாங்க. இவ்வளவு நாளா அது சுலபமாக இந்த மதத்தை சொல்லி உணர்ச்சி வசப்படுத்தி அதன் வாயிலாக தங்களுடைய பதவி அரிப்பை ஆபத்து இல்லாமல் தீர்த்து கொண்டார்கள். அது அந்த காலம் முடிஞ்சிருச்சு. கடந்த காலத்தில் இது மாதிரி உலகத்தில் பல சம்பவங்கள் வந்து ஒன்றும் புதுசு இல்லை. ஹிட்லர் நடந்தது தான். பக்கத்தில் ராஜபக்ஷ என்னங்க நாட்டு மக்களே கொண்டாடினாங்க. இன்னமும் ராஜபக்ஷ இருக்காருல்ல, எங்க இருக்காரு யாருக்கா தெரியுமா? அவன் குடும்பமே நடமாட முடியல. யார் கொண்டாடினார்களோ அதே மக்கள் தூக்கி போட்டு மிதிக்கிறான், அடிக்கிறான், உடைக்கிறான். அந்த நிலைமை இவர்களுக்கு விரைவில் வரும். இப்ப இந்துக்களை ஒன்றிணைங்கன்னா மற்றவங்களை, இஸ்லாம் கிறிஸ்தவர்களை பிரிச்சுட்டு இந்துக்களை ஒன்றிணைத்து அதன் மூலமா ஏதாவது ஒரு இதை பண்ணலாம் அப்படிங்கிறத இவங்க திட்டமா? சரி, ஒண்ணு வேணாங்க. இது எனக்கு ஒன்றும் வேற வழியே இல்லை இவங்களை திருத்துறதுக்கு. நல்ல மாட்டுக்கு கூட ஒரு சூடு, இது எத்தனை சூடு பட்டாலும் மாறாது போட்டிருக்கு. இந்துக்களை ஒன்றிணைக்கிறது அப்புறம் இருக்கட்டும். அதுல இருக்க தலைவர்கள் போற பொண்டாடி கூட ஒன்னா இருக்கட்டும், வாழட்டும், அப்புறம் பேசுவோம். புரிந்தவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். பொண்டாட்டி கூடவே ஒழுங்கா குடும்பம் நடத்தாதான் இந்துக்களை எங்கே ஒன்று சேர்க்கிறது? ராமன் பிறன்மனை நோக்கா பேராண்மையாளன், அதான் கம்பன் சொன்னது. அந்த ராமன் பேரை சொல்லிக்கிட்டே இப்படிப்பட்ட ஆட்களா? ஒரு காலத்துல மக்களுக்கு தெரியல, ஏதோ உணர்ச்சி வசப்பட்டாங்க. இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. அயோத்தி எடுத்துங்க, அங்கதானே கோயில் கட்டினாங்க. இப்ப எந்த இடத்துல கோயில் கட்டிருக்காங்க அந்த இடத்திலேயே இப்ப வெற்றி பெற்றிருப்பது பிஜேபி இல்லையே. இன்னும் சொல்ல போனா ஒரு இஸ்லாமிய சகோதரர் ஜெயிச்சிருக்கிறார் அயோத்தி. ஆமா, அதனால கெட்டிக்காரன் புழுகு 8 நாளைக்குங்கிற மாதிரி இவங்க புழுகெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே மக்கள் ஏமாற மாட்டாங்க. கண்டிப்பாங்க. இப்ப குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி ராமரை எடுத்துட்டு வந்தாங்க, ஜெயிக்கல. அங்க பூரி ஜெகநாதர் வெற்றியை கொடுத்துட்டாரு. இங்க முருகரை அவர்கள் கொண்டு, ஏன்னா இப்ப நாம் தமிழர் சீமானும் கிட்டத்தட்ட முன்னாடி எங்கள் முப்பாட்டன் முருகன்னு சொல்லிட்டு வந்தாரு. அவர் கொண்டு வர்றதுக்கும் பாஜக கொண்டு வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்காங்க. என் பேரே வேலுசாமிங்க, என்கிட்ட இந்த கேள்வி கேட்குறீங்க. நீங்க சொல்ற அவங்களுக்கு முருகனுக்கு என்ன சம்பந்தம்? நான் தான் முருகன், அதானே எங்க அப்பா எனக்கு பேர் வச்சிருக்காங்க. எங்க கிட்ட இந்த கதையெல்லாம் வேணாம், வேற யார்கிட்ட போய் சொல்லணும். அதனால இது மக்களை ஏமாற்ற அவர்கள் செய்கிற முயற்சி. அது தமிழ்நாட்டு மக்களை அவ்வளவு சுலபமா ஏமாத்திட முடியாது. வேற ஏதாவது வேணா ஏமாத்தலாம்.
இந்த விஷயத்தில் ஏமாற்ற முடியாது. கடந்த காலத்துல பல ஆதாரங்கள் உண்டு. முருகனும் பார்த்துக் கொள்வார், மீனாட்சியும் பார்த்துக் கொள்ளும். இவர்களை வைத்து தமிழக மக்களை ஏமாற்ற நினைக்கிற பாஜகவை இந்த பக்கமே வரவிடாம தடுக்கிற சக்தி அவர்களே பார்த்துக்குவாங்க. நமக்கு வேலை இல்லை. ஐயா, இப்ப ஏற்கனவே இங்க தமிழ்நாட்டுல வேல் யாத்திரை அப்படிலாம் நடத்தினாங்க. அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஒன்றும் பெருசா இது பண்ணல. திரும்பவும் இந்த முருகரை மையப்படுத்திய ஒரு அரசியல் இவங்களுடைய திட்டமா என்னதாங்க இருக்கு அல்டிமேட்டா? அதான் முருகனை சொன்னா வரும்னு நினைக்கிறாங்க, வேல்னு சொல்லிட்டு அதனாலதான் முடியலன்னு நினைக்கிறாங்க. கையில வச்சிருக்கிற வேல் எடுத்தே எரிய போறாரு முருகன். ஏண்டா, நான் மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், என் பேரை சொல்லியே மக்களை பிளவுபடுத்துறீங்களா? சரிங்க, இந்துக்கள்லாம் ஒன்றாகணும்ல, அப்ப எந்த ஜாதியுமே இல்லாம எல்லாரும் இந்துக்கள் சொல்ல போறீங்களா? ஜாதி வாரி கணக்கெடுப்பு கேட்டா ஏன் செய்ய மாட்டீங்க? அவங்களுக்கு உரிய பங்கு கொடுன்னா அதுக்கு ஏன் செய்ய மாட்டீங்க? ஆக நீங்க உங்களுடைய நோக்கம் மதத்தில் இருக்கிற பாசம் அல்ல, அதை வைத்துக் கொண்டு பதவி பெறுவதற்கு அதை பயன்படுத்துகிற ஒரு ஆயுதமாக பயன்படுத்துறாங்க. அது இவ்வளவு நாள் மக்களுக்கு புரியல, இப்ப தெளிவா புரிஞ்சிருச்சு. அதனாலதான் நான் முன்னாலே சொன்னேன், நமக்கே வேலை இல்லை, மீனாட்சியும் கள்ளழகருமே பார்த்துக்குவாங்க. ஐயா, இப்ப நீங்க ஒரு நுட்பமான இடம் சொன்னீங்க. அது சாதிகள் எல்லாம் விட்டு ஒளிஞ்சிட்டு எல்லாரும் ஹிந்து. அப்ப அந்த சனாதன படிநிலையிலிருந்தே இவங்களால வெளில வர முடியாது. அதை வெளில அதை தாங்க சொல்றேன். நான் இப்பதான் எதுக்காக சொல்றேன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரணுங்கிறதுக்கு. முருகன் யாரு? முருகனுடைய மனைவி யாரு? ஒண்ணும் இல்ல, 2. வள்ளி தெய்வானை. வள்ளி யாரு? குறத்தி தானே. அப்ப முருகனே சொல்றாரு, இந்து மதத்துல எந்த ஜாதியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் எல்லாம் சமந்தான்னு. உங்ககிட்ட அது இருக்கா? இந்து மதத்திற்குள்ளேயே ஏற்றத்தாழ்வு தான், அதான் சனாதன தர்மம்னு சொல்லிட்டு இருக்க நீங்க. இந்து மதம் என்றால் எல்லோரும் சமம் சொல்ற முருகன் பேரை சொன்னா முருகன் விடுவாராங்க? வேல் தயாரா இருக்கு, பாத்துங்க. ஐயா, இப்ப இந்த முருக வழிபாடு அது நம்ம பார்க்கிறப்ப இந்த அழகு குத்துறது, அது மாதிரி விருதம் இருக்கிறது, மொட்டை அடிக்கிறது, அப்படிலாம் அந்த முருக வழிபாடு இருக்கும். இந்த மாநாட்டிலையும் நம்ம அப்படி எதுவும் எதிர்பார்க்கலாமா? ஒருவேளை அமித்ஷாவும் நம்ம இவர் அவருமே கூட மொட்டை அடிச்சுட்டு அழகு குத்தி வந்தாலும் வருவாங்க, அதை பார்க்கலாமே. உண்மை நீங்க சொல்றது நல்ல விஷயங்க. அவங்களுக்கு உண்மையிலேயே முருகன் மீது பாசம் இருக்கும்னா அவங்க அழகு கத்திட்டு அப்படியே தொங்கி வரணும், காவடி எடுத்து. ஆமா 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 ஆமா, பால் காவடி, பன்னீர் காவடி, வெறும் காவடி அல்ல. அது உங்களுக்கு தெரியாதா? மேல இருந்து உடம்பெல்லாம் குத்தி அப்படி தொங்கிட்டு வருவாங்களே, அந்த காவடியே எடுக்க போறாரு பாருங்க அமித்ஷா. அதுக்கப்புறம் தான் நாடு எல்லாரும் அவர் நம்ப போகுது. ஐயா, இப்ப தமிழ்நாட்டுல பொறுத்த அளவுல இப்ப நீங்க சொல்லியிருக்கிற இடம்ங்கிறது அந்த படிநிலை, அதை உடைச்சு ஹிந்து ஆக்குறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படி கஷ்டம் இல்ல, நான் எல்லாரையும் சமமா பார்க்கணும் தான் நான் சொல்றேன். அதைத்தான் முருகன் சொல்றாரு மக்களுக்கு. ஆனால் நீங்கள் அப்படி இல்ல. சனாதனத்தை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் முருகன் பெயரை சொல்வதற்கே யோகியதை இல்லாதவர்கள். இப்ப முருக பக்தர்கள் மாநாடு நயினார் நாகேந்திரன் திரும்ப குறிப்பிடுறது என்னன்னா, முருக பக்தர்கள் மாநாடு, இதுல யாரு வேணாலும் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் இதுல தான் சொல்றாரு. அப்ப முருக பக்தர்கள் யாரா இருந்தாலும் கலந்துக்கலாமே, அதுல என்ன உங்களுக்கு சிக்கல் இருக்கு? ஏங்க முருக பக்தர்கள் இவங்க என்னங்க கூப்பிடுறது? இன்னைக்கு திடீர்னு அவங்க கூப்பிடுறாங்க. நாங்க வாழ்நாள் முழுக்க முருக பக்தர்கள் தானே. எனக்கு 2 வயசுல மொட்டை மொட்டதே பழனியில. நான் முருகன் கோயில் எல்லாத்துக்கும் அறுபடை வீடுக்கு நான் போயிட்டு வந்திருக்கிறேன். எங்க வீட்டுல எல்லாம் நல்ல கிட்ட நடந்தாலும் முருகன் கோயிலுக்கு தான் போவோம். எங்க வீட்டுல இருக்க குழந்தைகள் எல்லாருக்குமே முதல் மொட்டை அடிக்கிறதே முருகன் கோயில்ல தான். எங்களுக்கு என்ன இவங்க ஒன்னும் புரியல. 10 பிள்ளை பெற்றவர்களுக்கு மலடி வைத்தியம் பார்த்த மாதிரி முருக பக்தர்களை பற்றி எங்கிட்ட இவங்க சொல்லக்கூடாது. இவங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. இப்ப திமுக அரசு நடத்தின முருகர் மாநாடு, பழனியில அனைத்துலக முருகர் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு நடத்துறாங்க. இப்ப அவங்க நடத்துனதுனால இவங்க நடத்துறாங்களா? இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்னங்க? இதுக்கு பின்னால ஒண்ணும் கிடையாது. திமுகவில் தான் இவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு கவுண்டரா பண்ணிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இவங்க இதையே சொல்லிட்டு தானே பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு செக் வைப்போன்னு இவங்களே ஒரு மாநாடு நடத்திட்டாங்க. ஓகே, இப்ப திமுக நடத்தினா சரி, பாஜக நடத்தினா தப்பா? நான் அப்படி சொன்னேனா? இல்ல, அப்படியே நீங்களா நினைச்சுக்கிட்டா நான் எனக்கு ரெண்டுமே தேவையில்லாத ஒண்ணுதானுங்க. பக்தர்கள் அவன் எல்லாம் ஒழுங்கா இருக்கான், நீங்க அந்த பேரை வச்சுட்டு ஊரை ஏமாத்துறீங்கன்ற. பக்தர்கள் தெளிவா இருக்காங்க. இவங்க முருக பக்தி பத்தி இவங்க இடம் சொல்ல வேண்டியிருக்கா அல்லது பக்தர்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கா? எல்லாருக்கும் தெரியும். இவங்க வேலையை பார்க்கட்டும், பக்தர்கள் நாங்க எங்க வேலையை பார்க்கறோம். குறிப்பாங்க அந்த திருப்பரங்குன்றம் மலை, அந்த சிகந்தர் தர்கா, அது குறித்து ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி அந்த இஷ்யூ இதாச்சு. இல்ல தம்பி, நீங்க என்ன புரிஞ்சுக்கலன்னா வெறும் திருப்பரங்குன்றத்துல மட்டும் இல்ல, ஓகே, பல ஊர்கள்ல மேல இருக்கு. அதற்கு காரணம் பழனியிலே இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான வழிபடுற ஒரு இடம் இருக்கு பழனி மலை மேல கூட. மலை மேல? ஆமா, இருக்கு. இது காலங்காலமாக தமிழகத்தை பொறுத்தவரையில்
இந்து இஸ்லாமியர் கிறிஸ்தவர் என்கின்ற வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் அந்யோன்யமாக வாழ்ந்திருக்காங்க. இப்ப அதை உடைக்கிறதுக்கு இவங்க புதுசா சொல்றாங்க. இது புதிய செய்தி அல்ல. அந்த சிக்கந்தர் தர்காங்கிற இன்னைக்கு வந்துச்சா? அது எப்ப வந்துச்சுன்னா இவங்களால சொல்ல முடியுமா? மன்னர்கள் காலத்துல இருந்து இருக்கிற விஷயம் அது. அதை போய் இப்ப என்னமோ நேத்து முந்தா நாள் தான் இங்க போய் வச்ச மாதிரி இவங்க ஏதோ புதுசா கொண்டு வர்றாங்க. இது இங்க எடுபடாது என்று அவர்களுக்கு இனிமேதான் புரியும். அதை திமுக தான் இந்த சிக்கந்தர் மலைன்னு சொன்னிச்சின்னு அமித்ஷா சொல்றத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அமித்ஷாவா? அடேப்பா, ஹரிச்சந்திரன் பேரன் இல்லைங்க. உண்மையை தவிர பேசுறதே கிடையாது. திமுக இருக்கு அது சொல்லணும். திமுக அவங்க தான் கடவுளே இல்லைன்னு சொல்ற நாத்திகவாதம் பேசக்கூடிய கட்சி இதுக்கு இதை பத்தி பேசுது. அவர்கள் ஆன்மீகத்துல பெரிய நம்பிக்கை இல்லை. இன்னும் சொல்ல போனா அடுத்து ஒரு கட்டத்துல திராவிடர் கழகம் நாத்தியம் இருந்துச்சு. திமுக ஆதரிக்கிற போது இவருடைய கொள்கை என்பது ஜாதி மதம் எதுவும் கிடையாது, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அவங்க இதுக்கு மாத்தி மாத்தி சொல்றாங்க. அப்படி யாராவது திமுக சொன்னா அவங்களுக்கு திமுக பத்தி தெரியலன்னு அர்த்தம். இப்ப இந்த இஸ்லாமியர்களை மையப்படுத்தி, ஏன்னா இப்ப நம்ம திருப்பரங்குன்றமா இருக்கட்டும், இப்ப இந்த மத வெறுப்பு மட்டும்தான் இவங்களுக்கான ஒரே ஆயுதமாங்க, வேற எதுவும் இல்லையா? ஆமா, நீங்க ஒண்ணு நான் சொல்றேன் பாருங்க. ஹிட்லர் இந்த மாதிரி விஷயத்தை பயன்படுத்தி முதல் உலகத்திலே பெரிய அளவுக்கு வந்தவன் தேர்தல் நின்றுதான் வந்தான். ஹிட்லர் தான். அவன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கான், சுயசரிதம், மெயின் கேம்ப்னு ஒன்று எழுதியிருக்கான். அதை வாங்கி தமிழ்லயே இருக்கு, படிச்சு பாருங்க. ஜெர்மன்கிற இடத்தெல்லாம் இந்தியான்னு போடுங்க, ஹிட்லர்ங்கிற இடத்தெல்லாம் மோடின்னு போடுங்க. இப்ப அப்படியே இங்க நடக்கிற மாதிரியே இருக்கும். அந்த புத்தகத்தை படிச்சுட்டு அதை அப்படியே இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி முடிவு வரப்போதோ என்னமோ தெரியல. இப்ப ஒரு சர்வாதிகார போக்கினுடைய உச்சபட்சம் இந்த மதவெறி தானேங்க? ஆமா, மதவெறி என்பது அதாவது ஒற்றை ஆட்சி முறையை நோக்கி போயிட்டு இருக்கு. அதாவது நீங்க எப்படி பாக்கணும்னா, நான் தான் திரும்பி மெயின் கேம்ப் சொன்னேன், அதை நீங்க உள்வாங்கிக்கலன்னு நினைக்கிறேன். முதல் முறை தேர்தலில் நின்றுதான் வெற்றி பெற்றான் ஹிட்லர். இரண்டாவது முறை தேர்தல் அதை விட அதிக ஓட்டுல வெற்றி பெற்றான். அவன் சொன்னது ஜெர்மனிய மக்கள் யூதர்கள் வேற நம்ம வேற, மைனாரிட்டி யூதர்களுக்கு எதிராக ஒரு வெறியுணர்வு உண்டாக்கி எல்லாம் கொண்டு வந்தான். எப்படி நீங்க சமீபத்தில் பார்த்தா இலங்கை தானே ராஜபக்சேவுடைய வெற்றி எப்படி வந்துச்சு? தேர்தல் தானே ஜெயிச்சான். சிறுபான்மை தமிழர்களுக்கு எதிராக ஒரு வெறியை உண்டாக்கினான். அங்க இரண்டாவது முறை வெற்றி வந்ததுக்கு அப்புறம் ஜெர்மனி மக்கள் அப்பயே புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சாங்க. வேறு வழியே இல்லை, இனி நாம் தப்ப முடியாது என்ற ஒரு நிலை வருகிற போது ஹிட்லர் அவன்கிட்ட அதுல குறைஞ்சபட்ச நேர்மை இருந்துச்சு. அவன் தன்னைத்தானே சுட்டுட்டு செத்தான். அவனுக்கு ஒரே ஒரு காதலி தான் இருந்துச்சு, ஈவான்னு பேரு. அவளையும் சுட்டுட்டு 2 பேரும் சேர்ந்து செத்து போயிட்டாங்க. இவங்களுக்கு துப்பாக்கி போதுமா என்னன்னு தெரியல. அப்ப நீங்க கிட்டத்தட்ட சொல்றது இப்ப இந்தியா பூராவும் இப்படி ஒற்றை மதம் ஒற்றை நாடு அப்படிங்கிறது ஒரு சர்வாதிகாரத்தின் கடைசி புகலிடம். அதுதான் நான் வேற சொல்லிட்டு இருக்கேன். நீங்க ஒற்றை நாடு ஒற்றை மதம் இருக்கணும், ஒற்றை பொண்டாட்டியோட வாழ்ற பேசுங்க. உங்ககிட்ட ஒழுக்கமும் கிடையாது, நேர்மையும் கிடையாது. நீங்க ஊரே வைக்கிறது சொல்லிட்டு இருக்கீங்க. அது எப்படி சாத்தியம்? பாரதி ஒருத்தன் தான் நடைமுறையை புரிந்து கொண்டு அந்த காலத்துல பாடினவன். 30 கோடி முகமுடையாள், உயிர் மொய்முறை ஒன்றுடையாள். இந்தியாவில் அப்ப 30 கோடி தான் மக்கள் இருந்தாங்க, பாகிஸ்தானை சேர்த்து. 30 கோடி இருந்தாலும் அவர்கள் எல்லாம் ஒரே சிந்தனையோடு இருக்காங்க. மொழியை பற்றி அவன் சொன்னான், செப்பு மொழி 18 உடையாள், எனினும் சிந்தை ஒன்றுடையாள். பின்னால இவங்க எல்லாம் இதை பண்ண போறாங்கிறது தெளிவா புரிஞ்சுட்டு பாடி இருக்கான் பாருங்க. அதனால பாரதி ஏற்கனவே 100 வருஷத்துக்கு முன்னாலே இந்த ஊர்ல சொல்லிட்டு போயிட்டான், இந்த ஊர்ல அந்த பருப்பு வேகாது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த மாநாட்டை மையப்படுத்தின அரசியல் தமிழ்நாட்டுல எடுக்காது, இல்ல தமிழ்நாட்டுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையா இருக்கு. திரும்ப திரும்ப இதை சொல்வதன் மூலம் ஒரு பொய்யை மீண்டும் 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 ஒரு மண்ணில் விதைக்கிறப்ப சரி அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துருவாங்கல்ல சார் தமிழ்நாட்டு? நான் இவ்வளவு நேரம் என்னங்க சொன்னேன், ஹிட்லரை பத்தி சொன்னேன், ராஜபக்சே சொன்னேன். இவங்களுக்கு அந்த முடிவு வந்துடக்கூடாதுன்னா இனிமேல மாறிக்கணும், இல்லைன்னா அந்த முடிவு தான் இவங்களுக்கு வரும். இந்த மாநாடு இதை மையப்படுத்திய இந்த அரசியல் போக்கு பாஜகவினுடைய இந்த மாதிரியான இப்ப முருகரை எடுத்திருக்காங்க, அடுத்தது நிறைய கடவுள்களை அவங்க டார்கெட் பண்ணுவாங்க. இந்த போக்கு தமிழக அரசியல் களத்துல ஏதாவது தாக்கத்தை ஏற்படுது? ஒரு தாக்கமே ஏற்படுத்தாது. மக்களை இன்னும் சரியான பாதையில் போவதற்கு, அதாவது விவாதம் ஏன் என்ற கேள்விதான் மக்களை சிந்திக்க தோணும். அந்த சிந்திக்க சிந்திக்க புதிய புதிய சிந்தனைகள் உண்மைகள் வேணும். சாதாரண மக்கள் சும்மா இருந்தான்ல, இப்ப இவங்க ஆரம்பிச்சு விட்டாங்க. இது தமிழ்நாடு முழுக்க எல்லா ஊர்லயும் குக்கிராமங்கள 4 பேர் சேர்ந்த இடத்துல டீ கடையில பொட்டி கடையில அல்லது வயல்வெளியில ஒரு கல்வெட்டுல உட்காந்து இதெல்லாம் விவாதிப்பாங்கல்ல. அப்ப இந்த உண்மை முகம் எல்லாருக்கும் யாரும் சொல்லாமலே அந்த விவாதத்துல முடிவு வரும். அது நல்லது தானே. ஒரு நல்ல சிந்தனை விவாதிக்கத்தான் புதிய புதிய கருத்துக்களும் சரியான கருத்துக்களும் நமக்கு வர முடியும்.
அதுக்கு இது ஒரு வகையில் அது பயன்படும் தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாங்க. இப்ப நீங்க சொன்னதுல இருந்து நம்மளால புரிஞ்சிக்க முடியுது ஒரு விவாதத்தை நோக்கி இது நகர்த்தி இருக்கு அப்படின்ட்டு. இப்ப வடநாட்டில் இவர்களால் சாதிக்க முடிந்ததை தமிழகம் ஏன் இவங்க தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பெனட்ரேட் பண்ணி இந்த மத அரசியல் வேற இங்க ஊடுருவம் இல்லை? அதான் நான் முன்னாலே சொன்னேன், இந்தியாவில எந்த ஒரு கவிஞனோ எந்த தலைவனோ அடிமை இந்தியாவில சொன்னது இது. 1919 சுதேசமித்திரன்ல அதே பாரதி என்ன எழுதுனா தெரியுமா? தலையங்கம் இந்து இஸ்லாமியர் ஒற்றுமை. அவன் சொன்னதான் பாருங்க, 1919 எழுதுனது, 100 ஆண்டுகளுக்கு முன்னால. இந்துவோ இஸ்லாமியரோ அவர்கள் இந்த மண்ணில் பிறந்த அவர்கள் குடிக்கின்ற நீர் இந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது. இந்துவோ இஸ்லாமியரோ அவர்கள் உண்ணுகின்ற உணவு இந்த மண்ணில் விளைந்தது. இந்துவோ இஸ்லாமியரோ அவர்கள் மரணமடைந்தால் அவரை புதைக்கின்ற இடம் இந்த மண்ணில் தான். அவன் இந்துவோ இஸ்லாமியரோ அவருடைய உடம்பை கீறி பார்த்தால் 2 பேருடைய உடலில் ஓடுகிற ரத்தமும் ஒன்றுதான். இதுல எங்கே வேறுபாடு இருக்கிறது அப்படின்னா 1919 எழுதினா பாரதி. அந்த சிந்தனை அப்போதிருந்தே இங்க இருக்க மக்கள்கிட்ட இருக்கு. அதனால இந்த ஊர்ல எடுபடாது. நீங்க போய் அல்வா இங்க விற்கலாம், திருநெல்வேலியில போய் விற்க முடியுமா? முறுக்கு இங்க விற்கலாம், மணப்பாறையில இங்க இருந்து கொண்டு போய் விற்க முடியுமா? அது மாதிரி அவங்க வியாபாரம் தமிழ்நாட்டில் செல்லாதுங்கிறது தான் பாரதி 100 வருஷத்துக்கு முன்னால சொன்னாங்க. வாய்ப்பு இருக்கும். நேரத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.